இந்தியாவுடன் போரில் தோற்ற பிறகு மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது பாகிஸ்தான். போர் முடிந்த மறுமாதமே வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் வைத்த மதிய விருந்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் பங்கேற்றார். இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதிகளை தூண்டிவிடும் ஒரு நாட்டின் ராணுவ தளபதிக்கு ட்ரம்ப் விருந்து கொடுத்தது பல நாடுகளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இப்போது மீண்டும் அமெரிக்கா விசிட் சென்ற பாகிஸ்தான் தளபதி இந்தியாவுக்கு எதிராக பகிரங்க மிரட்டல் விடுத்தது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புளோரிடா மாகாணம் டம்பாவில் நடந்த நிகழ்ச்சியில் புலம்பெயர்ந்த பாகிஸ்தானியர்கள் மத்தியில் அசீம் முனீர் பேசினார். சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டட்டும் என்று காத்திருக்கிறோம். கட்டி முடித்ததும் 10 ஏவுகணைகளை வீசி அணையை தகர்ப்போம். சிந்து நதி என இந்தியாவின் குடும்ப சொத்தா? பாகிஸ்தானிடம் ஏவுகணைகளுக்கு பஞ்சம் இல்லை என்று வாய்க்கொழுப்பில் பேசினார். ஒருவேளை பாகிஸ்தான் வீழ்த்தப்படுவதாக நாங்கள் நினைத்தால் எங்களுடன் சேர்ந்து உலகின் பாதி நாடுகளை அழித்து விடுவோம். ஏனென்றால் பாகிஸ்தான் அணு ஆயுத நாடு என்று இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பகிரங்கமாக அணு ஆயுத மிரட்டல் விடுத்தார். அதே மீட்டிங்கில் குரானை சுட்டிக்காட்டி இந்தியாவுக்கு எதிராக அவர் பேசிய விஷயம் இப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி அவர் என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். சுராஃபில் மற்றும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி படத்துடன் ஒரு ட்வீட் போட வைத்தேன். அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர்களுக்கு காட்ட இதை செய்தேன். இந்த ஆட்டத்தை இந்தியாவின் கிழக்கிலிருந்து ஆரம்பிப்போம். அங்குதான் அவர்கள் விலை மதிப்பற்ற வளங்களை வைத்திருக்கிறார்கள். பிறகு அப்படியே மேற்கு நோக்கி வருவோம் என்று அசீம் முனீர் சொன்னார். அடுத்த முறை இந்தியாவின் பொருளாதாரத்தை அழிப்போம் என்பதைத்தான் அவர் குரான் வசனத்துடன் ஒப்பிட்டு சொல்லியிருந்தார். அதாவது முஸ்லிம்களின் புனித நூலான குரானில் சுராஃபில் என்று ஒரு அம்சம் இருக்கிறது. சுராஃபில் என்றால் யானைகளை குறிக்கும். முஸ்லிம்களின் புனித தலங்களில் முக்கியமான மசூதி ஒன்றை இடித்து போட யானை படையுடன் ஒரு மன்னன் செல்வான். அந்த யானை படையை வீழ்த்த அபாபில் என்ற பறவைகள் கூட்டத்தை அல்லாஹ் அனுப்பி வைப்பார். அவை சிறிய கற்களை தங்கள் கால்களில் சுமந்து சென்று யானை படைகள் மீது வீசும். இதில் யானை படைகள் சிதறுண்டு போகும். பறவைகள் எளிதில் திண்ண ஏதுவான வைக்கோல் போல் அவை உருக்குலைந்துவிடும் என்று குரானில் ஒரு அம்சம் இருக்கிறது. இதைத்தான் இந்தியாவுக்கு நினைவுபடுத்தும் விதமாக சுராஃபில் அம்பானி படத்தை சேர்த்து ஒரு ட்வீட் போட வைத்ததாக அசீம் முனீர் சொல்கிறார். அதாவது அம்பானி இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர். அவரை நம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு உவமையாக சுட்டிக்காட்டினார். சுராஃபில் எனும் யானை கூட்டத்தை சிறிய பறவைகள் எப்படி அழித்தனவோ அதேபோல் இந்தியாவின் பொருளாதாரத்தை பாகிஸ்தான் அழிக்கும் என்பதைத்தான் அந்த குரான் வசனம் மூலம் அசீம் முனீர் சொல்லியிருக்கிறார். இந்தியாவின் பொருளாதாரத்தை கிழக்கிலிருந்து ஆரம்பித்து மேற்கு நோக்கி அழித்து கொண்டு வருவோம் என்று வாய்சவடால் பேசிய அசீம் முனீர் ஒரு மத பழமைவாதி. அவர் இஸ்லாமின் மத பாடங்களை படித்து தேர்ந்தவர். அந்நாட்டில் இறையியல் படித்துவிட்டு இராணுவ தளபதியான ஒரே நபர் அசீம் முனீர்தான். தான் ஒரு மத பழமைவாதி என்பதால் மேடைகள் தோறும் குரானை சுட்டிக்காட்டி பேசுவதை வழக்கமாக வைத்துள்ளார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் யானை கூட்டம் பறவை கூட்டம் கதையை சொல்லி இந்தியாவை சீண்டியுள்ளார். போரில் மண்ணை கவிவிட்டு அமெரிக்கா சென்று அவர் பேசிய வீரவசனம் இந்தியா பாகிஸ்தான் இடையே புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.